ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங்னு சொல்லிவிட்டு என்னடா இழுத்து போற்றி தூங்கிட்டுருக்கேன்னு பார்த்துட்ருக்கீங்களா? லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். கிட்டத்தட்ட 1.5 ஹவருக்கு மேலே தான் ட்ராவல் எனக்கு எடுக்கும். ரொம்ப வேலை, எவ்ரிடே வேலை, தூக்கமே சரியாக இல்லை. ரொம்ப டயர்டாகி நானே எனக்கே தெரியாமல் தூங்கிட்டுருக்கேன். அப்புறம் வந்துருச்சு கடை, எந்திரி எந்திரி அப்படின்னு அவர் எழுப்பி விட்டான்னு தான் நான் எந்திரிச்சேனே. அந்த 1 hour நேப் எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. பாடி சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தேன். ஆப்போசிட்லேயே இருக்க போத்தூசியும் பார்த்துருந்தேன். பட் நமக்கு அண்ணாச்சி கடை தான் அப்படின்னு நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் போயாச்சு. முக்கியமாக பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கணும்னு அவங்க போயிருந்தேன். இது 950 980 எனக்கு சரியாக தெரியல, அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்த சாரீஸ் தான். எஸ், அங்கே நான் ப்ரைஸ் காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இதில் வந்து என்ன கலர் எடுக்கணும், என்ன கலர் விடணும்னே தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கலர்ஸ் பாருங்களேன், இவ்வளோ ப்ரைட்டாக அழகாக இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்ஸ்க்கெலாம் இந்த சாரீ வந்து வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருந்தது. நான் எடுத்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணேன். சரி, ஃபஸ்ட்டு பூஜை சாமான் வேலையை முடிச்சிடலாம், பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே அப்படியே தாண்டி வரும்பொழுது லெனின் சாரீஸ் வந்து கண்ணில் பட்டுச்சு. லினன் காட்டன் வந்து சீரியஸ்லி சம்மருக்கு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா போட்டிருக்கிறதே தெரியாது. இந்த பிறந்த குழந்தைக்கு 3 monthsக்குள்ளே உள்ள பேபிக்கெலாம் நம்ம வந்து சாஃப்டியாக ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து சாரியோ இல்லை வேஷ்டியோ நம்ம வந்து போட்டு படுக்க வைப்போம். நார்மல் சாஃப்ட் காட்டன் இல்லை, இந்த லெனின் சாஃப்ட் காட்டன் வந்து பார்த்திங்கன்னா பேபி சாஃப்டாக இருக்கும். நல்லா ஈரம்லாம் உறிஞ்சோம், ஸ்வெட்டெல்லாம் உறிஞ்சோம், அந்த மாதிரி இருக்கும். வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது. அண்ட் பாடிக்கோ குழுன்னு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சாரீஸில் நல்லா பிரைட் கலர்ஸில் சில கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு 5 சாரீ செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாமே. பட் மற்ற பர்ச்சேஸ்லாம் பண்ணும்பொழுது சரி இந்த 5 எடுத்து வச்சுக்கலாம், பில் பண்ணும்போது எது வேணும் வேணான்னு செக்ரிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 1 2 தான் நான் எடுப்பேன். பட் அந்த 5 வந்து எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த பில் பேக்னு சொல்லுவாங்களே, அந்த பேக்குள்ளே போட்டுட்டு நான் பாட்னு அடுத்த ஷாப்பிங்கை நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிச்சனுக்கு தேவையான முக்கியமான டூல்ஸ் இருக்கும் இல்லையா, வெறும் டம்ளர் மட்டும், அப்புறம் பீலர், கத்தி, அதுக்கப்புறம் லைட்டர், அது இந்த மாதிரி முக்கியமான சில டூல்ஸ் இருக்கும் இல்லையா. பால் காய்ச்சும் போது நமக்கு வந்து இடுக்கி தேவைப்படும், பால் வந்து பரிமாறத்துக்கு. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். நான் அது வாங்கிட்டு அப்புறம் பூஜை செக்ஷனுக்கு போயாச்சு. சாமி படம் தேட போயிருந்தேன். நான் லாங் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி படம் தான் தேடிட்டுருக்கேன். அந்த மாதிரி படம் எங்கேயுமே கிடைக்கல. சரி, வேறு கடையில் பார்த்துக்கலான்னு லாஸ்ட் சண்டே அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய கடையில் தேடினேன். நான் தேடின மாதிரி படம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னும் மயிலாப்பூர் போகல, பாரிஸ் போகல. 5th அன்னைக்கு கிரக பிரவேசம். ஆனால் நான் பண்ணுற வேலையை பாருங்கள், இன்னும் நான் படம் வாங்கவே இல்லை. ஸோ இந்த 2 இடத்துக்கு போனால் கிடச்சிரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படின்னுட்டு. அதே மாதிரி கலச சொம்பு நிறைய இடத்துல சொட்டை வாங்கின மாதிரியோ இல்லை சின்னதாக இருக்குது, இல்லை குடம் மாதிரி இருக்குது. கரெக்டாக நான் பார்க்குற மாதிரி பெரிய கலச சொம்பு எனக்கு கிடைக்கல. அதுவுமே தேடிட்டுருக்கேன், எப்போ கிடைக்கும்னு தெரியல. எவ்ரிடே நாங்கள் ஷாப்பிங்க்கு போயிட்டு தான் இருக்கோம், தேவையானதெல்லாம் வாங்க. இன்னொன்று பால் காய்ச்சறதுக்கு தேவையான கேஸ் ஸ்டவ் வாங்கணும். அதுவுமே எனக்கு நான் பார்க்குறது அமையலை. நான் தேடிட்டுருக்க கேஸ் ஸ்டவ் மாடல் அமையலை. ஸோ அது பர்ஃபெக்டாக பார்த்து நான் வாங்கணும், நிறைய வேலை இருக்குது.